19வது நூற்றாண்டிலே ஓலை குடிசை வடியிலே தொடங்கிய இந்த ஆலயம் அப்பொழுது இருந்த இடம்னா கோடம்பாக்கம். அந்த பகுதிக்கு கோடம்பாக்கம்னு பேர். அந்த கோடம்பாக்கத்தில் இருந்த அந்த பகுதி தான் 1920 ராஜகோபுரம் கட்டப்பட்டு அங்கே இறைவனை பிரதிஷ்டை செய்து அதன் பிறகுதான் அது வடபழனி என்று ஆயிற்று. ஆக அண்ணாசாமி தம்பிரானும் ரத்தனசாமி தம்பிரானும் தன்னுடைய தளராத முயற்சியினாலே இந்த கோயிலுக்கு அடிப்படை நிலைகளிலே அவர்கள் அஸ்திவாரமாக இருந்தார்கள். ரத்தனசாமிக்கு பிறகு பாக்கியலிங்கம் என்கிற ஒரு அன்பர் அந்த பணியை ஏற்பதாக இருந்தது. அவருக்கு பாக்கியம் என்று பெயர் வைத்ததே இறைவனுக்கு தொண்டு செய்வது என்னுடைய பாக்கியம் என்று கருதியே இந்த ரத்தனசாமி அவர்கள் கொடுத்த அந்த பணியை ஏற்று பாக்கியலிங்கம் அவர்கள் மிக சிறப்பாக செய்தார்கள்.